ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா எபிசோட் 2 நாளா வீடியோ போடல அப்படின்னும்போது, என்னங்க டெய்லி வீடியோ போடுற அளவுக்கு அதுல ஏதாவது கன்டென்ட் இருக்காங்க. நீங்களே மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் பேசுற மாதிரி இருக்கா? அப்படின்னா, அக்னி பரீட்சைலாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன சீசன்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு. இல்ல என்னோடது ஓரளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி பழைய வீடியோஸ், பிக் பாஸ் வீடியோஸ் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுக்குறேன். பிக் பாஸ் 10 ஆ ரிலேட்டட் வீடியோஸ்ன்னும் போது அதுல குடுக்கும்போது நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தெலுங்கு பிக் பாஸ்மே 2, 3 வீக்ஸா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் போன சீசன். அக்னி பரீட்சை முடிஞ்சு காமன் மேன் வித் செலிபிரிட்டீஸ்ன்னு உள்ள போனா அந்த டாஸ்க்க பத்தி தெலுங்குலயும் ரிவ்யூ போட்டிருக்கேன் 2 வீக்ஸ். தமிழ்லயும் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதே அ தெலுங்கு கன்டென்ட்ல தமிழ்லயும் பேசியிருக்கேன். அதுல வந்தவங்க தான் சஞ்சனா கல்ராணி. அவங்கலாம் ரொம்ப போன சீசன் டாக்ஸிக்காலாம் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அதுல காமனரா வந்தவர் தான் டெமன் பவன். அவர் வந்து வின் பண்ணாரு. அதாவது காமன் மேன் கேட்டகரில இருந்து அவர் தான் பிக் பாஸே வின் பண்ணார் போன சீசன்னு சொல்லும்போது, நேத்து 2 நாள் முன்னாடியும் நேத்து அக்னி பரீட்சா எபிசோடுமே நான் 1 ஹவர் ஃபாலோ பண்றேங்க. எப்படி தமிழ் பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஃபாலோ பண்றோனோ, அதே மாரி தெலுங்கு பிக் பாஸும் நான் ஃபாலோ பண்ணும்போது, நேத்து முந்தா நேத்து அந்த டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது பிசிக்கல் டாஸ்க் அந்த மென்டலா வந்து அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற டாஸ்க் எல்லாம் சீஃப் கெஸ்ட்டா பவனே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன சீசன் அக்னி பரீட்சையில செலக்ட் ஆகி காமன் மேன்ல இருந்து போய் பிக் பாஸ் வின் பண்ண பவன் டெமான் பவனுமே வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டா வந்து பேசியிருக்காங்க. பேசினாரு அப்படின்னும் அந்த எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு வைப் இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப எழுந்தே போக முடியல. செம்மையா இருக்கே 1 ஹவர் அப்படி இருந்தது. இங்க நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வந்து காமன் மேன் ஷோ எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் கூட கன்டினியூஸா உட்கார்ந்து பார்க்குற மாரி இல்ல. என்னடா இது அப்படின்னு ஸ்கிப் பண்ணி அந்த ஒரு 40 நிமிஷத்த ஓட்டுற மாரி இருக்கு. எதையாச்சும் குடுத்துற மாட்டீங்களாடா? ஒரு 5 நிமிஷமா சுவாரஸ்யமா இருக்காதாடா? ஒரு டாஸ்க்காச்சும் உட்கார்ந்து கன்டினியூஸா பார்க்குற மாரி ஏதாவது இருக்காடா? அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அந்த லெவல்ல பண்ணும்போது இப்போ ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சார்து. ஐ மீன் அவரே வந்து வாய்ஸ் குடுத்தா மாரி. ஆக்சுவலா அது கூட அவரோட வாய்ஸ் இல்ல. வாய்ஸ் வந்து புரமோட் பண்ணியிருக்காங்க. வேற யாரோ பேக் வாய்ஸ் குடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலா அவரோட வாய்ஸ் இல்ல அப்டி. கொஞ்சம் டீப்பா கவனிச்சா அந்த டிஃபரன்ஸும் தெரியுது மாரி தான் எனக்குமே தோணுது. அதாவது செல்லங்களா பிக் பாஸ் பார்க்க ரெடியா? இந்த வாட்டி அக்டோபர்ல ஆரம்பிக்க போறதில்ல. செப்டம்பர்லயே ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்டிங்கிற மாரி அவர் பேசினது அப்டின்னும்போது, இவர பார்க்க மோஸ்ட்லி இந்த வாட்டி நெறைய பேர் ஜனங்க ரெடியாவே இல்ல. இவர் ஹோஸ்ட் பண்றத பார்க்கறதுக்கு. இன்ஃபாக்ட் அவருக்கான பிக் பாஸ் பார்க்க ஃபேன்ஸ் வந்து அதே கியூரியாசிட்டியோட இருந்தா கூட, இல்ல பிக் பாஸ்ன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தா கூட, திருப்பி இவரு தானா ஹோஸ்ட், இவர தான் திருப்பி ஹோஸ்ட் பண்ணுவாரா? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வெறுப்புக்குள்ள ஜனங்க பாதி பேர் இருக்காங்கன்னா, அப்ப நீங்க அந்த ஜனங்கள இன்னும் அந்த ஒரு கியூரியாசிட்டில உட்கார வச்சு, அந்த ஒரு என்ன சொல்றது? என்கேஜ் பண்ணணும் ஜனங்கள அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து விஜேஎஸ் போடுற மாரி தெரியல. ஏன்னா, அவரு அந்த சர்க்கஸ் ஷூட்டிங்க்குமே வந்து நைட் தான் வந்தாரு. டக்குன்னு வந்து கடகடன்னு பண்ணி குடுத்துட்டு போனாரு. அதனால அந்த நைட் டைம் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு 1008 கான்ட்ரோவர்சி வந்தாலும், பிக் பாஸ் ப்ரோமோ அப்படிங்கிற மாரி பெருசா எதுவுமே இப்ப வரல அப்படின்னும்போது, இல்ல அந்த ப்ரோமோவ விட்டா காமன் மேன் ஷோ அஃபெக்ட் ஆயிடும். அதனால நாங்க ப்ரோமோ விடல அப்படின்னு நீங்க என்ன உருட்டுனாலும், இதே மாரி தான் அக்னி பரீட்சா அப்படிங்கிறதும் அங்க தெலுங்குலயும் போயிட்டு இருக்கு. அதே டைம்ல பிக் பாஸ்க்கான ப்ரமோஷனும் பண்றாங்கன்னா, நாகார்ஜுன் சார் வந்து நேத்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காரு. அவ்ளோ சூப்பரா இருக்கு வேற லெவல்ல. ஒருத்தர் வந்து கடையில வந்து கேட்கிறாரு. அண்ணா ஒரு டீ அப்படின்னு கேட்கும்போது, டீயா? ஜிஞ்சர் டீ வேணுமா? வந்துட்டு லெமன் டீ வேணுமா? காஷ்மீரி டீ வேணுமா? நெறைய ஃப்ளேவர்ஸ், நெறைய வெரைட்டீஸ் அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அ ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு அந்த ரோஸ் வந்து வேணும், வாங்கணும் அப்படிங்கிற மாரி வரும்போது, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா நெறைய வெரைட்டி ஆஃப் அந்த ரோஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் வேணும். ஒண்ணுத்துல மட்டும் எப்படி உன்னோடது அந்த லவ்வ சொல்லுவ? அப்படிங்கிற சொல்ற இடத்துல ஆகட்டும். அப்புறம் ஒரு வீட்ல ஒரு 2 லேடீஸ் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தங்க அத எட்டி பார்க்குறாங்கன்னும்போது, பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து இவ்ளோ கஷ்டப்பட்டு எட்டி பார்க்க வேணாம். உங்க வீட்டு டிவி ஆன் பண்ணாலே நீங்க அத நல்லா பார்க்கலாம். நெறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. நெறைய இன்ட்ரஸ்டிங் இருக்கு. நெறைய டிராமாஸ் இருக்கு. அப்படின்னு சொல்றதாகட்டும். அப்புறம் அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு ஃபைட்டிங் சீக்வென்ஸ் எடுக்குறாங்க, ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இத மட்டும் பண்ணுங்க சார். நாங்க எடிட்ல கட் பண்ணி போட்டுக்கிறோம். இத மட்டும் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ற மாரி சொல்லும்போது, அந்த ஒரு எடிட்டே பண்ணாம கன்டினியூஸ் டாஸ்க் எல்லாம் வந்து பிக் பாஸ்ல காட்டப்படும் அப்படின்னு அந்த ரிலேட் பண்ணி சொல்றது அதெல்லாம் வேற லெவல் அந்த வைப் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குன்னா, இங்க நம்ம விஜேஎஸ் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஷூட்டிங்கும் போவாராம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து ப்ரமோஷனுக்கு வரதுக்கும் அவருக்கு டைம் இருக்காதாம். நெறைய படம் வந்து கமிட்டும் ஆயிடுவாராம். ஆனாலும் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாராம். அப்ப வந்து 1 ஹவர் ஷோவே ஒழுங்கா பார்க்க மாட்டாராம். 24 ஹவர்ஸ் சுத்தமா பார்க்க மாட்டாராம். சோ என்ன நடந்ததுன்னே தெரியாதாம். இங்க வந்து டீம்ல என்ன ஸ்கிரிப்ட் குடுக்குறாங்களோ அந்த பேஸ்ல பண்ணுவாராம். அதிலுமே இவர் கோட்டால யாராவது போன வாட்டி இவரோட ஃப்ரெண்ட் பிரஜன் வைஃப் சாண்ட்ரா மாரி யாராச்சும் உள்ள போனா, அவங்களுக்கு அ இது பண்ணணும், கொடி பிடிக்கணும்ன்றதுக்காகவே அவங்களுக்கான விஷயத்துக்கு பேசுவாராம். அந்த இடத்துல சாண்ட்ராவே பொய் சொல்லியிருந்தாலும், பக்கத்துல இருக்க விக்ரம் எழுப்பி கேள்வி கேட்பாராம். இல்ல வேற யாராச்சும் எழுப்பி கேள்வி கேட்பாராம் சபரிய. ஆனா சாண்ட்ராவ எழுப்பி கேள்வி கேட்க மாட்டாராம். அவங்க சொல்றது அப்பட்டமான பொய்யாவே இருந்தாலுமே. சோ நீங்க உருட்டோன்னு உருட்டுவீங்க. சரி அந்த உருட்டியாவது உருப்படியா ஷோ பார்த்துட்டு வந்து உருட்டுவீங்களான்னா, அதுவும் கிடையாது. சரி ஷோ தான் பார்க்கல. கொஞ்சமாவது குடுக்குற ஸ்கிரிப்ட்ல எது ஃபேர்ன்னு அந்த அட்லீஸ்ட் அந்த ரிலேட்டட் சீக்வென்ஸ் வரைக்குமாவது பார்த்துட்டு வந்து உருட்டுவீங்கன்னா, அதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்ற இடத்துல, இதுல நீங்க பிஸி ஷெட்யூல்ல வேற இருப்பீங்கன்னா,
உங்களையா சார் அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல உங்களுக்கு ஹோஸ்டிங்கோ ஒத்துக்க சொன்னது? உங்களுக்கு காசு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் டிவியை இது பண்ணி சேனல்ல ஜியோ ஹாட் ஸ்டார் அந்த ஆப் பண்ணியோ, விஜய் டிவியை இது பண்ணியோ, ஆப் வந்து காசு கொடுத்து வாங்கியோ இந்த 3 மாசம் பாக்குற ஜனங்க அப்படின்றவங்க முட்டாளா? உங்களுக்கு காசு முக்கியன்றதுக்காக நீங்க எல்லா இடத்துலயும் அகலக்கால் வைப்பீங்க. நீங்க ஷூட்டிங்கும் போவீங்க, படமோ கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பீங்க, ஹோஸ்டிங்கும் பண்ணுவீங்க. ஆனா ஷோ ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க, இல்ல ஷோக்கு ஃபேரா ஹோஸ்டிங் பண்ண மாட்டீங்க, கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபேரா ஹோஸ்டிங் பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது அப்ப மத்தவங்க காசு மட்டும் தண்ணி, உங்க காசு மட்டும் ரொம்ப சூப்பரா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதுக்கு நடுவுல அவர் ஷூட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ப்ரொமோ பண்ண மாட்டாரு. பிக் பாஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்கான ஷூட்டிங்க்கு வர மாட்டாரு. இல்ல ஹோஸ்டிங்க்கு வந்து ஷோ பார்க்காம வந்து அவர் அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல இருக்காருன்னா, அதுக்கு மேல பிஸி ஷெடியூல்ல இருந்தவர் தான் கமல் சாரும். அவர் அப்ப ஹோஸ்டிங் பண்ணும்போது. ஆனா அந்த ஷோக்கான ஒரு ஃபேர் பண்ணார்ல. நீங்க வந்து 2 வருஷம் ஆகுதா? ஏதோ 8th சீசன்ல வந்தீங்க. புதுசு கண்ணா புதுசு போகட்டும், போகட்டும், போகட்டும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணோம். போன சீசன்ல என்ன உருட்டுனீங்க ஷோவே பார்க்காம சாண்ட்ரா அப்பட்டமா பொய் சொல்றதையோ, இல்லன்னா சாண்ட்ராக்கான விஷயத்தையுமே எடுத்தே வைக்காம, உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுக்காக அவங்களுக்கான அந்த ஒரு கொடி பிடிச்சதாகட்டும், இல்ல பாருக்கான விஷயங்கள் பேசினதாகட்டும், இல்ல ரெட் கார்டு கொடுத்து நான் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து என் சீசன்ல தான் வெளில அமிச்சேன்ற அந்த ஒரே பெருமையை மட்டும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசணுன்றதுக்காக அந்த ரெட் கார்டு விஷயத்தை நீங்க விஜய் டிவில திருப்பி ரீடெலிகாஸ்ட் ஷோ முடிஞ்ச அப்புறமே ரீடெலிகாஸ்ட் பண்ணதாகட்டும். ஏன் இப்போ வந்து சீசன் 10க்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணதுலயுமே பாரு அந்த ரெட் கார்டு அதெல்லாம் வச்சுதான் ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க. ஏன் திவ்யா கணேஷ் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியதானே? விக்ரம் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியதானே? கனி வந்த சீன்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியது தானே? ஏன் சாண்ட்ரா வந்த சீன் அப்படின்னு சொல்ற இடத்துல அது பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்னும் போது அங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது இந்த அளவுக்கு நீங்க உருட்டுன்னு உருட்டியுமே உங்களால இந்த சீசனை ஒரு லெவலுக்கு மேல ஹைப் கொண்டு போகவே முடியல. இப்ப நீங்க அந்த ஒட்டிக்கிச்சு அந்த பாட்டுக்கு விட்ட ப்ரொமோ ஆகட்டும், விஜய் டிவி சார்பா வரக்கூடிய மத்த இனிமே வர ப்ரொமோ வர அந்த கண்டென்ட் ஆகட்டும், இல்லைன்னா என்ன சொல்றது, வந்துட்டு இப்போ வந்து இந்த காமன் மேன் ஷோல செலக்ட் ஆனவங்களோ ரிஜெக்ட் ஆனவங்களோ வெளில போய் இன்ஸ்டால வீடியோ போடும்போது மோஸ்ட்லி செலக்ட் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரு ஜேசன் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஜட்ஜா இருக்கக்கூடிய ஆரி போட்டிருக்காரு. இன்ஸ்டால என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்டால வந்துட்டு நீங்க வந்து இந்த கிராண்ட் லான்ச் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க 2, 3 வீடியோஸ் பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா வீடியோஸ் பார்த்து முடிச்சோடனே லைக் போட்டுருங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். சேனல் வச்சிருக்கவங்களுக்கு தான் காட்டும், காமன் பீப்புளுக்கு காட்டாது. ஸோ சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டினா வந்துட்டு ஹைப் பண்ணி விடுங்க. அப்பதான் வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். போன சீசன்ல இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பிக் பாஸ் நம்ம தாங்க ஹைப் ஏற்ற வேண்டியதா இருக்கு. யூடியூபர்ஸ் தாங்க தள்ளுன்னு இந்த வாட்டி சீசனை தள்ள வேண்டியதா இருக்கு. தமிழ் பிக் பாஸ் அட்டர் ஃபிளாப்பா இருக்க போதோ அப்படின்றது தான் இருக்கு. இதுல இது வரைக்கும் நீங்க வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா கூட பெருசா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு பீரியட்ல முடிஞ்சிரும். மலையாளம் ஸ்டார்ட் ஆகும், தெலுங்கு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் தமிழ் ஸ்டார்ட் ஆகும், ஹிந்தி ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பெருசா என்ன உருட்டினாலும் அது பெருசா கனெக்ட் ஆகாது. ஆனா இந்த வாட்டி எல்லா லாங்குவேஜும் ஒன்னா வருதுன்னு போது நீங்க உருட்டுனீங்கன்னா உங்க டிஆர்பி டவுன் ஆச்சுன்னா இல்ல நெகட்டிவ் டிஆர்பி மட்டுமே வந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழ் பிக் பாஸ் வந்து மானம் காத்துல பறக்கும் அப்படிங்கறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கும் சரி, பிக் பாஸ் ரிவ்யூஸ்க்கும் சரி, இது கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. என்னடா இந்த வாட்டி செம்மாடி நம்ம தமிழ் பிக் பாஸ் மானம் தான் போக போகுது போல இருக்கே, தமிழ் பிக் பாஸ் தான் டிஆர்பில செம்மாடி வாங்க போகுது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவங்க பண்ற வேலை. ஒண்ணு, நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களா உள்ள எடுக்கணும். காமன் மேன்ல நீங்க எடுத்ததுமே எல்லாம் கோமாளிங்களா எடுத்திருக்கீங்க. ஒண்ணுமே பிக் பாஸ் பத்தி தெரியாதவங்களா எடுத்திருக்கீங்க. வெறும்னே சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் எடுத்திருக்கீங்க. காமன் மேன் அப்படிங்கிற போர்வையில நீங்க எடுத்தது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் தான். 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய முனியம் ஆகட்டும், இல்ல ஜேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஷூட்டிங் ஸ்பாட்லயே, அதாவது இந்த ஆடிஷன் பீரியட்ல எல்லாமே விஜய் டிவி அந்த ஆடிஷன் 1 வீக் அந்த 10 டேஸ்லயுமே என்னமோ அவரா தானா பேசினாரு, தானா உட்காந்துட்டு இருந்தாரு, பெருசா யார் கூடயுமே கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, நேத்துமே டாஸ்க் நடந்த விஷயத்துல பெருசா அவர் யார் கூடயும் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இவங்க இவங்க யாரு கரிஷ்மா, அவங்க யாரோ ப்ரொடியூசர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஒரு கௌரவத்துக்காக வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. பிக் பாஸ் டீம் ஏதோ ஒரு வகையில அந்த ஸ்பான்சருக்கு யூஸ் ஆகும். பிக் பாஸ் டீமுக்கு அது கமர்ஷியலா அப்படிலாம் சொன்னா நீங்க என்ன வேணா உருட்டுங்க. ஆனா காமன் மேன்னு சொல்லி நீங்க உருட்டு